கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்ச் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்தபடினால் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கடந்த செய்தியில் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த லெந்து நாட்கள் 40 நாட்களிலும் கர்த்தருடைய வார்த்தையின் மகத்துவத்தை தியானிக்கும்படி கர்த்தர் உதவி செய்கின்றார். போன வாரம் நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தை அது பட்டயம் என்று சொல்லி, பட்டயத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் போன செய்தியிலே அதை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை அது ஒரு விதைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம். இந்த செய்தியின் தலைப்பு, விதை விருட்சமாக வேண்டும். A seed should grow to be a tree. ஓகே, விதை விதையாகவே இருக்கக்கூடாது, அது வளர வேண்டும், விருட்சமாக பெருக வேண்டும். இந்த செய்தியின் துவக்கமாக ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புகின்றேன். இது விதைகளின் கதை. ஒரு விவசாயி ஒரு நல்ல நிலத்திலே 2 விதைகளை விதைத்தாராம். இரண்டும் ஒரு கனி தரும் ஒரு விருட்சத்தின் விதையை விதைத்தார். அப்போ இந்த 2 விதைகளும் இவ்வாறு பேசிக்கொண்டன. ஒரு விதை சொல்லிச்சான், நான் இப்படியே பூமிக்கு அடியிலே மறைந்து கிடக்கக்கூடாது, சீக்கிரமாக நான் வளர வேண்டும், ஒரு செடியாக வேண்டும், பின் நான் மரமாக வேண்டும், விருட்சமாக பெருகி என்னுடைய கிளைகள் படர வேண்டும், என் கிளைகளிலே பறவைகள் தங்க வேண்டும், என் கனிகள் உணவாக வேண்டும், இலைகள் மருந்தாக வேண்டும் என்று சொல்லி ஒரு விதை அவ்வாறு பேசிக்கொண்டதாம். அடுத்த விதை சொல்லியதான், ஐயோ, அப்படி நான் சின்ன செடியாக வளர்ந்தா ஏதாவது பறவை என்னை கொத்தி போட்டுரும், அல்லது யாராவது என்னை மிதித்து நசுக்கி போட்டுருவாங்க, நான் சேஃபாக இந்த பூமிக்கு அடியில் இப்படியே விதையாக இருப்பது எனக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லிச்சான். கடவுள் அவங்க 2 பேரோட விருப்பப்படியே செய்தார். ஓகே, அந்த விதை ஒரு விதை வளர்ந்தது, செடியாகியது, மரமாகியது, விருட்சமாக பரவியது, பலருக்கு ஆசீர்வாதமாக மாறியது. ஆனால் மற்றொரு விதை அது சொல்லியபடியே சிறிய செடியாக வருவதற்கு முன்பதாகவே அங்கே கோழி தன் குஞ்சுகளை கூட்டி கொண்டு வந்தது, பறண்டுச்சு, இருந்த விதை எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. ஓகே, ஸோ விதை நல்ல விதை தான், நிலம் நல்ல நிலம்தான், நல்ல எண்ணத்துடன் தான் அந்த விவசாயி விதையை விதைத்தார். ஆனால் ஒரு விதை சொல்லியது நான் வளர வேண்டும் என்று சொல்லி, இன்னொரு விதை சொல்லுது, இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நான் வளர்ந்து சின்ன செடியாகும்போதே பறவைகள் கொத்தி போட்டுரும், அல்லது நான் வளர்ந்தா என்னுடைய ரூட்ஸ் வேறெல்லாம் எங்கேயோ இருட்டில் போயிடும், அதனால் வேண்டாம் எதுக்கு தொல்லை, இப்படியே இருக்கேன்னு நினச்சிச்சு. ஓகே, பாருங்கள், இப்படி தான் வசன விதையும் மத்தேயு, அதாவது இந்த விருட்சத்தை குறித்து நான் யோசித்த போது எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட ஜீவ விருட்சம். அது எப்படி இருந்ததா? 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கரைகளிலும் அழகாய் ஓங்கி வளர்ந்திருக்கின்ற இந்த விருட்சம் அது மாதந்தோறும் கனி கொடுக்கும். அதுதான் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் என்று சொல்லி, அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள் என்று சொல்லி, இப்படி தான் விருட்சமாய் வளர்ந்து பிறருக்கு ஆசீர்வாதமாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த செய்தியின் மூல வசனம் ஏசாயா 32ஆவது அதிகாரம் 20ஆவது வசனம். ஏசாயா ஆமேன். நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இந்த விதை என்பது வசனத்தை குறிக்கும் என்பதை மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்ன
உவமையிலிருந்து நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக ஜனங்களுக்கு போதித்து வந்தார். அதில் அவர் சொன்ன ஒரு உவமை, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று சொல்லி அது பல இடங்களிலே விழுந்தது அப்படிலாம். அப்போ சீஷர்களுக்கு அந்த உவமையை பின்னாடி ஆண்டவர் இதை விளக்கி காண்பிக்கின்றார். அப்போ சொல்கிறார் 19வது வசனத்திலே, ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கன் அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அப்போ இந்த விதை ராஜ்யத்தின் வசனம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே அதிகாரத்திலே தொடர்ந்து வேறொரு உவமையும் ஆண்டவர் சொல்கின்றார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்திலே நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மத்தேயு 13:24 வசனத்திலே இது இன்னொரு உவமை. அந்த உவமையின் விளக்கத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது 37வது வசனத்திலிருந்து வாசித்தோன்னு சொன்னால், அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். அப்போ நல்ல விதை என்பது நாம், வசனத்துக்கும் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விதை மனுஷருக்கும் ஒப்பிட்டு நம்ம தான். நல்ல நிலம்ங்கிறது, அந்த நல்ல விதை அப்படிங்கிறது நம்ம தான் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு விதையாக இருக்கட்டும் அல்லது மனுஷராக இருக்கட்டும், நாம் வளர்ந்து பெருகுவது, கனி கொடுப்பது, பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பது தேவனுடைய சித்தம். இதுதான் நம் ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே என்ன நினச்சிருக்கிறோம்? அந்த விதைகளின் கதையை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். ஒரு விதை நினைத்தது, நான் வளர வேண்டும், விருட்சமாக பெருக வேண்டும், பிறருக்கு நான் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தது. மற்றொரு விதை நினைத்து, வேண்டாம் எதுக்கு வம்பு, நான் இப்படியே அமைதியாக விதையாகவே உள்ளே இருந்துக்கிறேன், அப்படி தான் நினச்சது. நம்ம எப்படி நினைக்கின்றோம்? இந்த விதை வசனத்திற்கும் மனுஷருக்கும் ஒப்பிட்டு இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. விதையாக இருக்கட்டும், மனுஷராக இருக்கட்டும், வளர்ந்து பெருகி கனி கொடுத்து பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பது தேவனுடைய சித்தம். அப்படியாக இந்த விதையோ அல்லது மனுஷரோ வளர்ந்து பெருகி கனி கொடுக்கும் ஒரு தன்மை உண்டாக வேண்டும் சொன்னால் அதற்கு 2 காரியங்கள் தேவை. ஒன்று மனிதனுடைய முயற்சி, இன்னொன்று தேவனுடைய தயவு. இந்த நம்ம வாசித்த 32ஆம் அதிகாரம் ஏசாயா 32:20 பார்த்தோம். மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு முந்தின 30வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோன்னு சொன்னால் 24வது வசனத்தில், அங்கே நிலத்தை உழுவதற்காக எருதுகளையும் கழுதை மறிகளையும் பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்க முடியும். அப்போ இந்த மாடுகளும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களெல்லாம் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நான் இதை யோசித்தேன். மாடுகள் என்பது அது கடின உழைப்பை குறிக்கும், இப்போ மனிதனுடைய முயற்சியை குறிக்கும். கழுதை என்பது தாழ்மையை குறிக்கும். அது ரொம்ப ஸ்மார்ட்டாக அப்படிலாம் ஒர்க் பண்ண முடியாது. அதற்கு அதிகமான தேவ கிருபை இருந்தால் தான் அதனால் என்ன செய்ய முடியும், வேலை செய்ய முடியும். அப்போது அது அந்த மாடுகள் என்பது மனிதனுடைய முயற்சியையும், கழுதைகள் என்பது தேவனுடைய தயவையும் குறிக்கும். இந்த 2ம் சேரும் பொழுது நாம் நிச்சயமாய் தேவனுக்காக கனி கொடுக்க முடியும், நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்பதை இந்த காரியத்திலிருந்து நான் புரிந்து கொண்டேன். அப்போ இந்த விதை மரமாக வளர்வதற்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மனிதனுடைய முயற்சியும் தேவனுடைய கிருபையும் தயவும் அருளும் தேவை. இப்போ முதலாவதாக மனிதனுடைய முயற்சியை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். அவன் என்ன செய்யணும்? இந்த விதை ஒரு விருட்சமாக மாறணும் அப்படின்னு சொன்னால் முதல் ஸ்டெப்பாக என்ன செய்யணும்? ஓகே, அது நிலத்தை பண்படுத்தணும். ஓகே, வெரி குட். வேற? ஓகே, விதையை விதைக்க வேண்டும். ஓகே, பண்படுத்திட்டு விதையை விதைக்க வேண்டும். ஸோ 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். He has to plant the seed, prepare the land and procure the yield. ஓகே, இந்த 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், plant the seed, விதையை நட வேண்டும். அப்போ பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போமா? பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
அதாம்மா. ம் 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 ஒருவேளை இந்த வசனத்தை வாசித்து இது என்ன அப்படின்னு புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ் ஈஸி ரீடிங் வேர்ஷனில் வாசிங்க, எளிதாக புரியும். இந்த வசனம் என்னது, இது காலையிலே விதையை விதை, மாலையிலே கையை நெகிழ விடாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்கும் என்று தெரியாது, அதனால் ரெண்டும் சரியாக பயன்படுமோ அப்படின்னு சொல்லி பாரு. இப்படிலாம் இருக்கு, கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, புரியலை இல்லையா? அந்த தமிழ் ஈஸி ரீடிங் வேர்ஷனில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதிகாலையிலே நடுவை செய். ஓகே, அதிகாலையில் விதையை விதை, மாலை வரை உன் வேலையை நிறுத்தாமல் செய். விதை விதைச்சிட்டு அமைதியாக இருந்துடாத, தொடர்ந்து வேலை செய். ஏனென்றால் எது உன்னை செல்வந்தனாக்கும் என்பதும் உனக்கு தெரியாது. நீ செய்கிற அனைத்துமே உனக்கு வெற்றியை தரலாம். நீ காலையில் விதைக்கிற விதை, அதுபோல் தொடர்ந்து நீ செய்கின்ற வேலை எல்லாம் சேர்ந்து அது உன்னை செல்வனாக்கும். ஆங்கிலத்திலையும் மெசேஜ் அப்படின்னு சொல்லிக்கிற வேர்ஷன் இப்படியாக சொல், கோ டு ஒர்க் இன் த மார்னிங். அது ரொம்ப அழகாக இருக்குது, கவனிங்க. கோ டு ஒர்க் இன் த மார்னிங் அண்ட் ஸ்டிக் டு இட் அன்டில் ஈவினிங் விதவுட் வாட்சிங் த கிளாக். அப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கு மெசேஜ் வேர்ஷனில். கோ டு ஒர்க் இன் த மார்னிங், ஒர்க் டில் ஈவினிங். எப்படியா? விதவுட் லுக்கிங் அட் யுவர் வாட்ச். எப்போ நம்ம வாட்சை பார்ப்போம்? எப்படா கிளம்புவோம், வேலை முடியும், எப்படா கிளம்புவோங்கிறப்ப வாட்ச் பார்ப்போம். வேற எப்பெல்லாம் வாட்ச் பார்ப்போம்? பசி வந்துட்டா கூட, ஐயோ இவ்வளோ நேரம் ஆகிட்டே இருக்கு, இன்னும் பிரசங்கத்தை முடிச்ச பாடு இல்லையே அப்படின்னு சொல்லி பிரசங்கத்தை போர் அடிச்சா அல்லது இன்னும் முடிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன செய்வோம்? வாட்சை பார்ப்போம். ஓகே, எஸ், இங்கே அதை தான் அழகாக சொல்லியிருக்கு. கோ டு ஒர்க் இன் த மார்னிங், ஸ்டிக் டு இட் அன்டில் ஈவினிங் விதவுட் வாட்சிங் த கிளாக். யூ நெவர் நோ ஃப்ரம் மொமெண்ட் டு மொமெண்ட் how your work will turn out in the end. ஓகே, அப்படி வாட்சை பார்க்காம வேலை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது உங்களை பெரியவர்கள் ஆக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜ் வேர்ஷனில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ விதைப்பதோடு அல்ல, டு பிளான்ட் த சீட், அது ஃபர்ஸ்ட். ஓகே, அதோடு அப்படியே நிறுத்தி விடுவது அல்ல, சோர்ந்து போகாமல் செயல்படணும். அதுக்கு தான் ஈசாக்கு ஒரு நல்ல உதாரணம். ஈசாக்கு பற்றி நம்ம அவன் விதைத்த விஷயத்தை ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். அவன் விதைத்த நேரம் எப்படிப்பட்டதாக இருந்தது? காலம் கொடிய பஞ்சு காலமாக இருந்தது. மழை இல்லை, தண்ணீர் இல்லை, வறட்சி. ஆனாலும் பாருங்க, அப்படிப்பட்ட காலத்தில் ஈசாக்கு விதைத்தான். அந்த வருடத்திலே, அப்படின்னா என்ன, வருடத்தின் துவக்கத்தில் ஒருவேளை விதைச்சிருப்பான். சோர்ந்து போகலை. எங்கேருந்து எப்படி தண்ணீர் பாய்ச்சலாம், எங்கேருந்து எப்படி தண்ணீர் கொண்டு வரலாம், அதை எப்படி காப்பாற்றலாம், எல்லாம் முயற்சி செய்தபடினாலே 100 மடங்கு அறுவடை செய்தான். அப்போ அவன் விதைத்தது மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட காலங்களிலே விதைத்தான், எப்படி கடினமாய் அவன் உழைத்திருப்பான், இதெல்லாம் சேர்ந்து அவனை பெரிய செல்வந்தனாக்கிட்டு 100 மடங்கு அறுவடை செய்தான், 100 மடங்கு பலன் அடைந்தான். அப்போது மனிதராகிய நாம் நான் சொன்ன மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் அது வசனத்திற்கும் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு, மனுஷருக்கும் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நாம் வளரணும், முன்னேறணும், நம்மளுடைய படிப்பிலே, நம்மளுடைய வேலையிலே நாம் முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் இந்த பிரசங்கி 11:6 சொல்லப்பட்டபடி கோ டு ஒர்க் இன் த மார்னிங், ஒர்க் டில் ஈவினிங் விதவுட் லுக்கிங் அட் த கிளாக். ஓகே, ஐயோ எப்படா முடிஞ்சு போவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் டிவோட்டடாக நம்ம செய்கிற எந்த வேலையையும் ஒரு கமிட்மெண்ட்டோட, ஒரு பேஷனோட நம்ம செய்யும் பொழுது 100 மடங்கு அறுவடை செய்ய, 100 மடங்கு பலன் அடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டு பிளான்ட் த சீட்.
Do it in the morning, work till evening. தளர்ந்து போகாமல், நெகிழ விடாமல், கையை நெகிழ விடாமல், சோர்ந்து போகாமல் செயல்படும் பொழுது நிச்சயமாய் மேன்மை உண்டு, உயர்வு உண்டு, 100 மடங்கு பலன் உண்டு. செகண்ட், prepare the land. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? பிளான்ட் த சீட், விதை விதைக்கப்பட வேண்டும். ரெண்டாவது, ப்ரிப்பேர் த லேண்ட், நிலத்தை நாம் பண்படுத்த வேண்டும். ஓகே, ஒருவேளை அதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாகவும் வச்சுக்கலாம். ஓகே, மத்தேயு 13:18 நம்ம வாசித்தோம். இந்த நிலம் அப்படின்னு சொல்கிறது உலகம். அப்போ இந்த உலகத்தை நம்ம என்ன செய்யணும்? ப்ரிப்பேர் பண்ணணும், நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். நான் நல்ல வசனத்தை வாசித்தா போதும், நல்லா நான் ஜெபம் பண்ணி நான் ஆவிக்கிற பிரகாரமாக நல்லா நான் வளர்ந்தா போதும் அப்படின்னு இல்லை. உலகத்தை தயார் பண்ணணும். நிலம், உலகம். ப்ரிப்பேர் த லேண்ட், ப்ரிப்பேர் த வேர்ல்ட். நாம் ஆயத்தப்படணும். உலகத்தையும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, சுவிசேஷத்தை சொல்லி நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். நீதிமொழிகள் 12:24 சொல்லப்பட்ட ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். அதையும் பார்த்திங்கன்னா அந்த தமிழ் ஈஸி ரீடிங் வெர்ஷனில், கடினமாக உழைக்கிறவர்கள் மற்ற உழைப்பாளிகளுக்கு பொறுப்பாளி ஆவார்கள். ஓகே, அப்போ ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கடினமாக உழைப்பவர்கள். ஓகே, அப்போ அந்த நிலத்தை பண்படுத்துவதுங்கிறது லேசான காரியம் அல்ல. ஒரு விவசாயிக்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அந்த ஊழியத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஒருத்தங்களை ஆயத்தப்படுத்த முன்னாடி அது எவ்வளவு பெரிய ஒரு எஃபர்ட் அப்படிங்கிறது. ஸோ ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை அப்படின்னு சொன்னால் கடினமாய் உழைக்கிறவர்களுடைய கை மற்ற உழைப்பாளிகளுக்கு பொறுப்பாளி ஆவார்களாம். they'll become leaders. சோம்பேறியோ அடிமையை போன்று மற்றவர்களின் கீழ் வேலை செய்வான் என்று சொல்லி அந்த தமிழ் ரீடிங் ஈஸி ரீடிங் வெர்ஷனில் சொல்லப்பட்டிருக்குது. எஸ், ஆகவே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற என்ன வேலையோ என்ன ஊழியமோ அதை நாம் எப்படி செய்ய வேண்டுமா? ஜாக்கிரதையாய் செய்ய வேண்டும். பிரசங்கி 9:10 கூட, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோட செய். முழு பலத்தோட, அரைகுற மனசோட அல்ல, முழு பலத்தோட நாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முழு பலத்தோட ஒரு கமிட்டடாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கு, சுறுசுறுப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கு பவுல் அப்போஸ்தலன் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ரோமர் 15:18 வாசிப்போம். ரோமர் 15:18. ம் 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 இங்கே சொல்கிறார் பாருங்க, புறஜாதியரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படி. அதுதான் ப்ரிப்பேரிங் த லேண்ட், ப்ரிப்பேரிங் த வேர்ல்ட், ப்ரிப்பேரிங் த பீப்புள் த்ரூ வேர்ட். எப்படி? வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு, அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு அதுதான் தேவ தயவும் மனுஷனுடைய முயற்சியும் இல்லையா? என்னை கொண்டு ஆண்டவர் செய்தார். ஆனால் எப்படி செய்தார்? தேவ ஆவியின் பலத்தினால் அதை செய்தார் இல்லையா? நம்ம முதலே பார்த்தோம் இல்லையா? நம்ம ஒரு விதை விருட்சமாக மாறணும்னா மனுஷர் முயற்சியும் தேவை, தேவனுடைய தயவும் தேவை. அதை தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். இந்த உலகத்தை நான் ஆதாயப்படுத்துவதற்கு கர்த்தர் என்னை பயன்படுத்தினார். ஆனால் அதற்கு எனக்கு தேவைப்பட்டது என்ன? தேவ ஆவியின் பலன், அற்புத அடையாளங்களின் பலன். 1 தெசலோனிக்கேயர் 2:9 அவருடைய அந்த கடின உழைப்பை குறித்து நம்ம வாசிக்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 2:9. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோங்கிறத நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தெசலோனிக்கேயர் சபையாரை பார்த்து பவுல் சொல்கிறாரு. உங்களில் ஒருவருக்கும் நாங்கள் பாரமாக இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம்.
இரவும் பகல். நிறைய ஊழியக்காரருடைய லைஃப் ஸ்டைலே இப்படி தான் இருக்குது இல்லையா? இரவு தூக்கம் கிடையாது, பகலில் அலைச்சல், இரவும் பகலும் ஓடி ஓடி எப்படியாகிலும் இந்த நிலத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும், ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இப்படி உழைக்கின்ற ஊழியம் நிச்சயமாய் வளரும். அப்போ பால்ஸ் எக்ஸாம்பிளை நம்ம மறந்துவிட, இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்தோம், உங்களுக்கு ஒருவருக்கும் பாரமாயிராதபடிக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஹி ப்ரிப்பேர்ட் த லேண்ட் ஆர் ப்ரிப்பேர்ட் த பீப்புள். ஓகே, தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? பிளான்ட் த சீட். செகண்ட், prepare the land. Third point, procure the yield. Procureனா கொள்முதல் செய்ய வேண்டும், அறுவடை செய்ய வேண்டும். ஓகே, நிலத்தில் விதைத்தோம், பண்படுத்தினோம், பாதுகாத்தோம், அது வளர்ந்து அப்படி விட்டுருவோமா? விவசாயி அப்படி விட்டுருவாங்களா? இல்லை, அதை அறுவடை செய்ய வேண்டும். அவங்களை கொண்டு வந்து சபையில் சேர்க்க வேண்டும். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராய் உண்மையாகவே மாற வேண்டும். ப்ரக்யூர் த ஈல்ட் இல்லையா? ஈசாக்கு அதை தான் செஞ்சார், 100 மடங்கு அறுவடை செய்தார். விதைத்ததோடு, பஞ்ச காலத்தில் விதைத்ததோடு விட்டு விடலை, 100 மடங்கு பலன் அறுத்தார் என்று சொல்லி நம்ம வாசித்தோம். சங்கீதம் 126 5-6 வசனங்களை கூட வாசிப்போம். பார்த்தீங்களா? கண்ணீரோடு தான் விதைக்கிறார்கள், ஆனால் அறுவடை செய்தாங்களா இல்லையா? கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்ப வருவான். எதுக்காக அறுவடை செய்கிறோம் சொல்லுங்களேன்? எதுக்காக விவசாயி இவ்வளோ பாடுபட்டு விதைத்து எல்லாம் அறுவடை பாதுகாத்து அறுவடை செய்கிறாங்க? அதனோட பர்பஸ் என்ன? கடைசியாக சாப்பாடுக்கு தேவைப்படுது. அதை என்ன செய்யணும்? அப்போ விற்கணும், மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ளணும். பகிர்ந்து கொள்ளாமல் லூக்கா 12வது அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிற அந்த ஐஸ்வர்யவான் அவன் என்ன செஞ்சான்? அவன் நினச்சான், நான் என்ன செய்ய போகிறேன்? பெரிய கோடவுன் ஒன்று கட்ட போகிறேன், என்னுடைய தானியெல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு, அதெல்லாம் நான் சேர்த்து வைக்க போகிறேன். வாசிப்போமா? 12வது அதிகாரம் லூக்கா 12-16வது வசனத்திலிருந்து வாசிப்பேன். நன்றாய் விளைந்தது. ஆனா இப்ப என்ன செய்யணும்? நான் அதை சேர்த்து வைக்கணும், அதுக்கு போதுமான இடம் இல்லை. என்ன செஞ்சான்? அங்கே சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொன்னான். ஆண்டவனை பார்த்து என்ன சொன்னாரு? பாத்தீங்களா? அவனுடைய தானியம் நல்லா விளைஞ்சது. அவன் இதெல்லாம் செஞ்சுட்டான். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணா, லேண்டை சீடு பிளான்ட் பண்ணா. 3rd பாயிண்ட் அறுவடையும் செஞ்சுட்டான். ஆனால் என்ன செய்கிறான்? அதை சேர்த்து வைக்கணும். என் ஆத்மாவை பல வருடங்களுக்கு நல்லா சாப்பிட்டு திருப்தியாரு, நான் என்னோட கோடவுனை பெருசாக கட்டி சேர்த்து 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 வைக்க போகிறேன் என்னோட அறுவடையை அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் அவனை பார்த்து மதிகேடனே என்று சொன்னார். நீதிமொழிகளில் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில். அதனால தான் சாலமோன் ஞானி இப்படியா சொல்கிறாரு, தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அறுவடை செய்யணும். நம்ம நல்லா சாப்பிட்டு அமைதியாக இருக்கணும் இல்லை, we should share it with others. ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கட்டும், அல்லது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஓகே, ஸோ இப்போ ஒரு விதை விருட்சமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அது மனிதனுடைய முயற்சி தேவை. விதை விதைக்கப்பட வேண்டும், நிலம் பண்படுத்தப்பட வேண்டும், அதை கொள்முதல் செய்ய வேண்டும். கொள்முதல் செய்ததை மற்றவர்களோடு
பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எவ்வளவு அதிகமாக பகிர்ந்து கொள்கின்றோமோ அவ்வளவு அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவோம். இப்போ ஆண்டவருடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போய் நம்மளுடைய முயற்சிகளை ஆசீர்வதிப்பதிலே தேவனுடைய பங்கு என்ன? விளைய செய்கிறவர் கர்த்தர். 1 கொரிந்தியர் 3:6 அதை தான் பவுல் சொல்றார். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்போ தேவன் விளைய செய்யணும் அப்படின்னா அவர் நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதலாவது ஆண்டவர் தான் நமக்கு என்ன தரணும்? அந்த சீடை தரணும். விதைய ஆண்டவர் தந்தாதானே நம்ம விதைக்க முடியும். ஆண்டவர் வார்த்தை நமக்கு கிடைச்சாதானே நம்ம அதில் வளர முடியும். அப்போ காட் சப்ளைஸ் த சீட். அவர் விதைகளை நமக்கு வழங்குகின்றார். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 9:10. உங்களுக்கு விதையை அழித்து அதை என்னவும் செய்வாராம்? பெருக பண்ணுவார். நீதியின் விளைச்சலை கர்த்தர் பெருக பண்ணுவார். அப்ப விதையை தருகிற தேவன் நிச்சயமாய் நமக்கு அதை தந்து பெருகவும் பண்ணுவார். இப்போ விதை இல்லட்டா என்ன ஆகும்? விதையே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு விவசாயி நல்ல தானியம் வளருது, எல்லாத்தையும் சேர்த்து கட்டி மூட்டையாக கட்டி வச்சுட்டான், விதையே விதைக்கலை அப்படின்னா என்ன ஆகும்? எல்லாரும் ஒன் ஃபைன் டே இந்தியாவில் விவசாயிகள் ஸ்ட்ரைக். எந்த தானியத்துக்கும் இனிமே விதை தானியம் கிடையாது அப்படின்னு கட்டி மூட்டையை இருக்கா கட்டி வச்சுட்டாங்க. என்ன ஆகும்? நிலம் வெட்டாந்தரையாகும். எஸ், வெரி குட். ஓகே, வேற? பஞ்சம் உண்டாகும். எஸ், விலைவாசி கூடும். ஓகே, கட்டி வச்சதும் வேஸ்டா போயிரும். ஓகே, பீப்புள் ஆல்சோ வில் டை. நிலம் பாழாகும், ஜனங்கள் மரித்து போவார்கள். இதுதான் பார்வோனுடைய நாட்களிலே யோசேப்பு அங்கே போறாரு. கொடிய பஞ்சம், மிக கொடிய பஞ்சம். அப்போ ஜனங்கள் போய் யோசேப்பு கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க, ஒரு பேத்தட்டிக் ரெக்வெஸ்ட். வாசிப்போமா? ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 19வது வசனம். 40 ஆதீனமாய் இருப்போம். எஸ், பார்த்தீங்களா? கலா மேம் சொன்னாங்க, பீப்புள் வில் டை. எஸ், நாங்கள் சாகாமல் இருக்கவும். மிஸ்டர் ஐன்ஸ்டீன் சொன்னாங்க, நிலங்கள் பாழாய் போகும். இங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு, நிலங்கள் பாழாய் போகாமல் இருக்கவும், நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் எங்களுக்கு விதை தானியத்தை தாரும். அப்போ அந்த விதை தானியம் இல்லாட்டா நிலங்கள் பாழாய் போகும், ஜனங்களும் மரித்து போய் விடுவார்கள். ஆகவே ஜனங்கள் போய் யோசிப்பு கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு விதை தானியத்தை தாரும். அப்போது தொடர்ந்து நம்ம வாசித்தோன்னு சொன்னால், அவன் அந்த விதை தானியத்தை ஒரு கண்டிஷனோடு அந்த ஜனங்களுக்கு கொடுக்கறத பார்க்குறோம். அவங்க விளைவிக்கிறாங்க. விளைவித்த பிறகு 5இல் 1 பங்கை பார்வோனுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. அது இன்றைக்கு வரைக்கும் எகிப்தில் அதே லா கடைப்பிடிக்கப்படுகிறது என்றும் நம்ம வாசிக்கின்றோம். அப்போது யோசேப்பால் இப்போ எப்படி விதை தானியத்தை கொடுக்க முடிந்தது? அடுத்த கேள்வி. அவன் ஏற்கனவே சேமித்து வைத்திருந்தான். 41ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 41 33 36 வரைக்கும் வாசிப்போம்.
ஓகே, இப்படி பரிபூர்ணமாக நல்ல தானியம் வளர்கிற நாட்கள்ல அதெல்லாம் கொண்டு வந்து பத்திரப்படுத்தி சேர்த்து வைப்பாராக அப்படின்னு சொல்லி பார்வோனுக்கு யோசேப்பு சொல்கிறாரு. 49வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாய் தானியத்தை சேர்த்து வைத்தான். எவ்வளவு தானியத்தை சேர்த்து வைத்தான் சொல்ல முடியாது, அவ்வளவு சேர்த்து வைத்தாங்க சொல்லப்பட்டிருக்கு. அது அளவுக்கு அடங்காததா இருந்தது. ஏன்னா அவனுக்கு தெரியுது பஞ்சகாலம் வரப்போகுது, தானியத்துக்கு ஜனங்கள் துட்டிக்க போறாங்க. இப்படி அவன் சேர்த்து வைத்ததுனால இப்போ ஜனங்கள் சொல்றாங்க, நிலங்கள் பாழாய் போகாமல் இருக்கவும் நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கும்படியாகவும் விதை தானியத்தை தாரும். அவன் சேர்த்து வைத்ததுனால கொடுக்க முடிந்தது. கர்த்தருடைய பொக்கிஷத்தில் அளவில்லாத ஆசீர்வாதங்கள். நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்க தான் செய்யணும். ஆண்டவரே, நிலம் பாழாய் போகாமல் இருக்கவும் நாங்கள் உயிரோடு இருக்கும்படியாகவும் நீர் எங்களுக்கு விதை தானியத்தை தாரும், நாங்கள் சாகாமல் இருக்கும்படி உம்முடைய வசனத்தை எங்களுக்கு அனுப்பும். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்படின்னா என்ன? என்னுடைய உபத்திரவத்திலே உம்முடைய வசனம் தான் என்னுடைய ஆறுதல். அந்த ஆறுதல் இல்லாட்டா நான் அழிந்து போயிருந்திருப்பேன், சாகாமல் நான் உயிரோடு இருந்திருக்க முடியாது. நான் உம்முடைய வசனம் மாத்திரம் எனக்கு இல்லாட்டா, நீர் அழித்தத வசன விதை மாத்திரம் இல்லாட்டா அழிந்து போயிருந்திருப்பேன். நிலம் பாழாய் போயிருக்கும், என்னுடைய குடும்பம் பாழாய் போயிருக்கும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்துக்காக காத்திருக்கும் பொழுது, அவருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட கொடிய பஞ்சம், எப்படிப்பட்ட கொடிய சூழ்நிலை, எப்படிப்பட்ட கொடிய உபத்திரவம் என்னதான் வந்தாலும் அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறபடினாலே அது நம்மை உயிர்ப்பிக்கும், நம்மை வாழச் செய்யும். எஸ், யோசேப்பு நாட்களிலே ஜனங்கள் அப்படியே கதறாங்க, நாங்கள் அழிந்து போயிடுவோம், நிலம் பாழாய் போய்விடும், விதை தானியத்தை தாரும் என்று கேட்டார்கள். பெற்று கொண்டார்கள், வாழ்வடைந்தார்கள், அவருடைய நிலம் வளமடைந்தது. ஆண்டவர் நமக்கு விதைப்பதற்கு விதையை அளிக்க அவர் வல்லவர். அவர் தயாள பிரபு. அவர் நமக்காக ஏராளமானவைகளை சேர்த்து வைத்திருக்கின்றார். 1 கொரிந்தியர் 2:9-10 அடிக்கடி நம்ம சொல்வது உண்டு இல்லையா? எழுதியிருக்கிறபடி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவை இருதயத்தில் தோன்றவும் இல்லை, ஆனால் ஆவிலே தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவ்வளவு he has kept it in store for us. நம்முடைய கண்களால் அதை பார்த்து இவ்வளவா அப்படின்னு சொல்ல முடியல, நம்மளுடைய மாம்சத்தில் அதை உணர முடியல, ஆனால் ஆவியில ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருக்கின்றார். This is what I have kept in store for you. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்வது போல 31வது சங்கீதம் நினைக்கிறேன், மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் உமக்கு பயந்தவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியது, அவரால் வர்ணிக்க முடியல, அளவிடப்பட முடியாததா இருந்ததுன்னு யோசேப்பு என்ற நாட்களில் பார்த்தோம் இல்லையா? அது போல அந்த நன்மை எவ்வளவு பெரியதுன்னு சொல்ல முடியல. That is what God has prepared for every one of us. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை அது மிகவும் பெரியது. அதை நாம் விசுவாசித்து கேட்டு பெற்று சுதந்திரித்து வாழ்வடைய வேண்டும். ஒரு யோசேப்பால அந்த முழு எகிப்து தேசத்துக்கும் விதை தானியம் கொடுக்க முடிந்தது அப்படின்னு சொன்னா, சர்வத்தையும் படைத்த தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், பூமியும் வானமும் அதுல எல்லாம் அவருடையது. அந்த தேவனிடத்துல நாம் கேட்கும் பொழுது அவர் வசன விதையை தரமாட்டாரா? நாம் வளரும்படி, நாம் பெருகும்படி, நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி, நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாய் ஆகும்படி அந்த விதை தானியத்தை அவர் தரமாட்டாரா? நிச்சயமாய் தருவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய சித்தம். நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதுதான் அவருடைய நோக்கம். All that we need to do is to ask. That is all. யோசேப்புக்கு தெரிஞ்சிருக்குமா? ஜனங்கள் போய் கேட்காட்டா?
யோசேப்பு நினச்சிருப்பாரு, ஓ இன்னும் விதை தானியம் இருக்கு போல, அதனால ஜனங்கள் நல்லா விதைத்து உழுது அறுவடை செய்து கொண்டிருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாரு. ஆனால் ஜனங்கள் போய் கேட்டதுனால தான் தெரிந்தது யோசேப்புக்கு, ஓ விதை தானியம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் தன்னுடைய பொக்கிஷ சாலையை திறக்கிறாரு, தன்னுடைய பண்டக சாலையை திறக்கிறாரு. அளவிடப்பட முடியாத அளவாய் சேர்த்து வைத்த தானியத்தை எடுத்து கொடுக்கிறாரு. கொடுக்கும்போதே ஆனா சொல்றாரு, 1/5 பங்கு பார்வோனுக்கு. எல்லாத்தையும் சாப்பிட்றாதீங்க, 1/5 பங்கு பார்வோனுக்கு. நம்ம நினச்சோம் இது வரைக்கும் 10 தானே பழைய ஏற்பாடு நியமம்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்திலே 10 பங்கு நீங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நியூ ரெவலேஷன் கிடைச்சது எனக்கு. நம்ம இவ்வளோ நாள் பழைய ஏற்பாட்டில் 10 தானே தசம பாகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ 10 ஆதியாகமத்தின் காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எஸ், கர்த்தர் விதையை தருகிறவர், அதோடு கூட ஒரு நியமத்தை ஆண்டவர் தருவார். நான் ஆசீர்வதிப்பேன், ஆனால் நீ என்ன செய்ய, பிறருக்கு ஆசீர்வாதமாக இரு. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்தா, ஆண்டவர் கொடுத்திருக்கிற செல்வமா, எதுவாக இருக்கட்டும், அதை பிறருக்காக பயன்படுத்துவோம். லூக்கா 16 வாசித்த அந்த ஐஸ்வர்யவானை போல அல்ல, நம்ம சேர்த்து வைத்து கட்டி வைத்து இழந்து போகிறவர்களாக இருக்க வேண்டாம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து சாட்சிகள் சொல்லப்பட வேண்டும். 2வதாக, ஆண்டவர் சீடை தந்துட்டு நிறுத்துறவர் அல்ல, அது வளருவதற்குரிய எல்லா நீடையும் ஆண்டவர் மீட் பண்ணுறவர் இல்லையா? காட் மீட்ஸ் ஆல் தி நீட்ஸ். கடவுள் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய். நம்ம இப்போ வாசித்தோம், யோசிப்பிட்ட கேட்டாங்க, பெற்றுக்கொண்டோம். ஆல் தட் வி நீட் டு டூ இஸ் டு ஆஸ்க். அவர் நம்முடைய தேவைகளை நிச்சயமாய் சந்திப்பார். சங்கீதம் 135:6-7 வாசிப்போம். அந்த சீட் வளரணும்னா அதுக்கு என்ன தேவை? மழை தேவை, தண்ணீர் தேவை. ஆண்டவர் எப்படி செய்கிறாராம்? தமக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிறார். அவருக்கு சித்தமானது என்ன? வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் ஆழங்களிலும் அவர் சித்தமானதெல்லாம் செய்கிறாராம். பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணுகிறாராம். மழையுடன் மின்னலை உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிற எல்லாம் அவர் கையில் இருக்கு. போதுமான மழையை, போதுமான தேவைகளை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். சங்கீதம் 65:9-11 கூட வாசிப்போம். எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க. அவர் பூமியை விசாரிக்கிற தேவன். நிலம், உலகம் பார்த்தோம். விதை, மனுப்புத்தர் நம்ம தான் அப்படின்னு பார்த்தோம். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். அவர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறார். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறார். ஏதோ கடந்து போனோம் அப்படி இல்லை, அவனுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குகிற கர்த்தர், செழிப்பாக்குகிற கர்த்தர். இப்படி அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். செழிப்பாக்குகிறவர் நம்மளை கொஞ்சம் அப்பப்போ என்ன பண்ணுறாரு? ப்ரூன் பண்ணுறார். கட்டிங் அண்ட் ப்ரூனிங், திருத்தி விளைய செய்கின்றார். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. நம்மளுடைய தேவைகளெல்லாம் அன்கண்டிஷனலாக மீட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். அது என்ன விதை தானியத்தை தந்துட்டு 1/5 பங்கு கொண்டு வான்னு சொல்கிறது? அது என்ன கண்டிஷன்? செழிப்பாக்குறேன்னு சொல்கிற, எதுக்கு திருத்தி செழிப்பாக்கணும்? அப்படி இல்லாமலே செழிப்பாக்கினா என்ன? இல்லை, ஆண்டவர் அவ்வப்போது நமக்கு பாடுகளை அனுமதிக்கின்றார். அதை அனுமதித்து அதிலிருந்து நாம் தப்பும் வழியையும் நமக்கு உண்டாக்குகின்றார். நம்மை திருத்துகின்றார். He prunes us. Yes, களை நறுக்குகிறார், கிளை பிடுங்குகின்றார். நம்மை கனி கொடுக்கும்படி ஆண்டவர் அப்படியாக செய்கின்றார். அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிர்களை ஆசீர்வதிக்கின்றார்.
நம்முடைய வருஷங்கள் தேவனுடைய நன்மையினால் முடிசூட்டப்படும். ஏன்? நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் தேவன். So all that we have to do is ask. எப்படி யோசேப்பு கிட்ட போய் கேட்டாங்களோ அது போல நாம கேட்க வேண்டும். So first point, God gives the seed. Then second point, he meets the need. And thirdly, he gives the yield. அவரே விளைய செய்கிற கர்த்தர். ஓகே, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிப்போம். ம் 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 எஸ், இங்கேயும் வசனத்தை மழைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பிட்டு அங்கே மழைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, மாறியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து வருது. அதில் ஒரு பர்பஸோடு வருது. எதுக்காக? அது விதையை முளைக்க பண்ணுகிறது, பூமியை செழிக்க பண்ணுகிறது, முளை கிளம்பி விளையும்படி செய்கின்றது இல்லையா? இப்போ God gives the yield. அவர் மழையை பொழிய பண்ணி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கின்றார். அப்படியே சங்கீதம் 72:16 வாசிப்போம். பூமியிலே ம் 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 ஆமென். பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். ஒரு பிடி தானியம். அந்த ஒரு பிடியை எதுக்கு கொண்டு போய் விதைக்கணும்? எனக்கு தேவை அப்படின்னு வச்சிருந்தா என்ன ஆகும்? செழிப்பு கிடையாது. ஆனால் அந்த ஒரு பிடி தானியத்தை விதைச்சதுனால அதன் விளைவு எப்படி இருந்துச்சான்? லீபனோனை போல அப்படி செழித்து வளர்ந்தது தான். நாம் விதையாக இருப்பதல்ல, விருட்சமாக வளருவதே தேவனுடைய நோக்கம். அந்த 2 விதைகளின் கதை, ஒரு விதை நினைத்தது நான் வளர வேண்டும், விருட்சமாக வேண்டும், பெருக வேண்டும், பறவைகள் என்னிடத்துல வந்து அடைக்கலம் புக வேண்டும், கனிகள் உணவாக வேண்டும், இலைகள் மருந்தாக வேண்டும் நினைச்சது. அப்படியே நடந்தது. இன்னொரு விதை நினைச்ச எதுக்கு? நான் சின்னதாக வளர்ந்தா ஒருவேளை ஏதாவது பறவை என்னை கொத்திட்டு போயிடும், யாரா மிதிச்சிட்டு போயிடுவாங்க, சேஃபாக உள்ளே இருக்கலாம் நினச்சிச்சு. கொஞ்ச நாள் சேஃப், அந்த கோழி கிளறி சாப்பிட்டு போயிடுச்சு. ஒரு ஆசீர்வாதம், தனக்கும் ஆசீர்வாதம் இல்லை, பிறருக்கும் ஆசீர்வாதம் இல்லை. நாம் விருட்சமாக வளருவது தேவனுடைய சித்தம். வெளிப்படுத்தல் 22:22 வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஜீவ விருட்சங்களாய், கனிதரும் விருட்சங்களாய் நாம் வளர்ந்து பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம். அதில் 2 பார்ட் பார்த்தோம். ஒன்று அவர் பார்ட், மனிதனுடைய முயற்சி. இன்னொன்று தேவனுடைய தயவு. மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் நிறைந்த நிலத்திலே விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.